அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம்? வருகின்ற மே மாத பலன். வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 9 நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தர போறார்? இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மே மாசம் பாருங்க, நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. சூரியன் உச்சமா இருக்கிறார். கால புருஷனுக்கு உச்சம், 2ஆம் இடத்துல சூரியன் பலமாக போறார். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும்? நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது. அப்ப இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில. அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம்? நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்முடைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ அனுகிரகம் இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும். இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த மாசத்துல என்ன விசேஷம்? மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான். வைகாசி விசாக நட்சத்திரம், முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வைகாசி மாசம் வருது. கரெக்டா மே மாசம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம். எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பெறணும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான் தான். எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குருனாவே முருகபெருமான் தான் வருவார். அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன். இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள். முகூர்த்தம் தான் 2 முகூர்த்தம் வருது. வைகாசி மாசம் திருமண முகூர்த்தங்கள் வருது. அப்படி பார்க்கும்போது மே மாசம் 10ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது. அடுத்து பார்த்தோம்னா மே மாசம் 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த முகூர்த்தம் 2 முகூர்த்தம் மட்டும்தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது. கரெக்டா பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். மே மாசம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே மாசம் 28ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார். இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல கூலிங்க நிறைய சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க. இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாராசி என்பர்களே, பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. பொதுவாக துலாராசியில பிறந்துட்டா இதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பவர்களை சொல்றாங்க. நல்லா உழைப்பாங்க. உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி துலாராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். நல்லா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றவங்க யாருன்னா துலாராசிக்காரங்க தான். பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணுவாங்க. பொதுச்சன தொடர்பு, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கவங்க எல்லாமே இந்த துலாராசி தான். லட்சியவாதி துலாராசி. எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரங்க. துலாராசி பார்த்தா நல்ல ஒரு தொழில் பிசினஸ் சொல்லி ஏதாச்சும் நம்ம வருமானத்திட்ட நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் துலாராசிக்காரன். ரொம்ப நாகரீகமா நடந்துப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு அடாவடியா இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் துலாராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆசை நிறைய இருக்கும். இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல போனா நல்லா இருக்குமா சொல்லி ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்கும். இவர் கொஞ்சம் படப்படனா எந்த வேலை பண்ணாலும் ஒரு பட்டாசு மாதிரி படப்படனா அந்த வேலை போய் சீக்கிரம் முடிக்கணும். இதான் துளாராசியுடைய குணமே. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்.
இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்தோமோ அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இப்ப லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசைய புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பலன் பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லியும் ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலன் எடுங்க. ஒரு துல்லியமான பலன் இருக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு எது மாதிரி யோகம் இந்த துளாராசிக்காரருக்கு வருது? பொதுவாக நம்ம உடம்புல பாருங்க 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. யாருமே சொல்றேன், பொதுவா சொல்றேன், எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யணும்னா உங்க ஜாதகத்துல திசாபத்தி வரும்போது வேலை செய்யணும். நீங்க சொல்லுவாங்க உங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இத்தனை வயசுல இந்த பையனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த தொழில் பார்ப்பாரு, இந்த வேலை பார்ப்பாரு, இத்தனை வயசுக்கு நல்லா இருக்கும், ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல திசாபத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் அந்த பாதிப்பு வரும்போது நிறைய பரிகார கோயிலை கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. இந்த கிரகத்துக்கு இந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணும்போது இங்க எல்லாமே மாறுது. அப்ப நிறைய விஷயம் பரிகாரம் மூலமாக கொடுத்துருக்காங்க. உணவு பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், நிறைய பரிகாரம் இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சு போடலாம் பரிகாரத்துல பாத்துக்கு. அதனாலதான் வீடியோல பொதுப்பலன் ஏன்னா துளாராசிக்காரர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே, முழு நோக்கமே. நம்ம சேனலை பார்த்துட்டா உங்களுடைய துன்பங்கள் மறையணுங்க. யாருமே சொல்றேன், நம்ம சேனலை பார்த்தா உங்க துன்பங்கள் மறையணும். எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வந்துடணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யார்தான் பிரச்சனை இல்லாத மனிதன், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். வந்துட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம். அதனாலதான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நட்சத்திர குணத்தை கொடுத்து நட்சத்திர பலன் கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கும்பராசில 6ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 7ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சுக்கிர பகவானும் சேர்ந்து மேசராசில சஞ்சாரம் செய்வாங்க. 8ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 12ஆம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க 2-3 கிரகங்கள் மாறுவாங்க. 3 கிரகங்கள் மாறுவாங்க. கரெக்டா பாருங்க. அதாவது சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரிஷபத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு மாறுவார். அடுத்து புதன் பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 7ஆம் பாவத்துக்கு வந்து உங்க ராசியை பார்ப்பார். சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு போறார். உங்க சொந்த வீட்டுக்கு அவர் போறார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுல சொந்த இடத்துல கால் பதிக்கிறாரு சுக்கிர பகவான். இது மிகப்பெரிய யோகம். இதான் இந்த மாசத்துல அவருடைய கிரகம். உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. இப்ப நான் சொன்னேன்ல, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். நீங்க அசுர குரு, அவர் தேவ குரு. பொதுவா குரு வந்து 8ஆம் பாவத்துல போவது நல்லது. பாத்துக்கோங்க. நிறைய பேர் கெட்ட பலன் சொல்லுவாங்க, குரு வந்து துளாராசியை பெருசா பாதிச்சிரும் அப்படிம்பாங்க. என்னைய பொறுத்தவரையும் அது சூப்பரான யோகம். நல்ல டைம் பாத்துக்கணும். 8ஆம் இடத்துல பயங்கரமான வருமானம் இருக்கு. அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. மறைமுக வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் இருக்குது. அதை விட்டுடுறாங்க. 8ஆம் இடத்துல குரு போயிட்டாரு, இப்ப என்ன பண்ணுவார் ஒரு மைண்ட் செட்டுக்கு போறீங்க. குழப்பம் வேண்டாம். அது நல்ல யோகம் இருக்கு. எடுத்துக்கணும். எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. நம்ம பயணிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. என்னை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடிதான் துளாராசிக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, போட்டி பிரச்சனை, போராட்ட பிரச்சனை, வேலை பிரச்சனை, உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, குழந்தைகிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை இருந்துச்சா இல்லையா மட்டும் கேளுங்க. ஆமாம்பார். நிறைய கடன். நம்ம வேலையை விட்டு ஓடிடலாண்டாப்பா, நம்ம இந்த வேலையே வேணாம் சாமி, என்னதான் எத்தனை ஒரு வருஷமா அலைகிறேன், எந்த வேலையிலும் ஒரு மாற்றமே இல்லை, லைஃபே ஒரு தடையா இருக்கே, நம்ம எதுக்காண்டி நம்ம இருக்கிறோங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேருங்க துளாராசிக்காரங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்கம் இருக்கும். ஏன்னா கேது இருந்து உங்களை ஆட்டி படைச்சு விட்டாரு. ஒரு குழப்பத்தை கொடுத்து பைத்தியக்காரன அளவுக்கு உங்களை மைண்டை சுத்த வச்சு விட்டாரு கேது. ஒரு கேதுனா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. குழப்பத்தை விட்டு மனுஷனை அப்படியே பயங்கர தடையை கொடுத்து வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு உங்க நிறைய நிகழ்வுல கொண்டாந்து வச்சு விட்டாரு. உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், உங்க பழக்கம் எல்லாத்துலயும் சரி, மனைவியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாத்துலயும் கொண்டாந்து பிரச்சனையை வச்ச பிரச்சனையா பார்த்தா எப்படி இருக்கும்? இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் குறைச்சிருவார். கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பயங்கரமான யோகம் இருக்கு. சொந்த வீட்டுல சுக்கிரன் வந்து ஏற்றானா சூப்பரான டைமிங். ஏன்னா குரு அங்க கெட்டதே பண்ண மாட்டாரு. நான் அதே சொல்லல, குரு உங்களுக்கு கெட்டதே பண்ண மாட்டாரு. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே யோகமான நட்சத்திரம் போய்கிட்டே இருக்கிறாரு.
நல்லா பாருங்க, யோகமான நட்சத்திரம் நோக்கி அவர் போய்கிட்டே இருக்காரு. அவங்க கெட்டதுக்கு வேலையே இல்லை. ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும், இதுதான் பிளஸ். இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கூடாது. ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். நீங்க வாங்கிட்டு வந்த வர, அதாவது உங்க விதி ஜாதகத்துல குரு சூப்பரா உட்கார்ந்துட்டாருன்னா பட்டைய கிளப்பலாம். மே மாசம் என்னுடைய முதல் பலனே, வேலை கிடைக்காதெல்லாம் வேலை, சூப்பர் வேலை, திடீர்னு வேலை கிடைக்குதுங்க. நிரந்தரமான வேலை, திடீர் வேலை உங்க பக்கம் தேடி வரும். எடுத்து பாத்துங்க. மே மாசம் கண்டிப்பா 14ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷனான வேலை கிடைக்க போகுது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷனான ஒரு வேலை உங்களுக்கு தேடி வருது. வேலையத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே தேடி சூப்பரா லக்கா கொடுக்குறாரு. லட்டு மாதிரி வேலை வரும்னு சொல்லுவாங்கல்ல, இது உண்டு. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோக இடமாற்றம் கிடைக்குது. இதை கரெக்டா பிளான் பண்ணுங்க, கரெக்டா ஜெயிக்கலாம். சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிங்க. ஜாதகத்தை பார்த்து, திசா புத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் வாங்கியாச்சும் நம்ம தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு ஓடி இருக்கும் ஆல்ரெடி. இனிமே தொழில சூப்பரா இருக்கும். ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் கல்வியில எனக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்கத்துக்குள்ள நான் சம்பளம் வாங்க மாட்டானா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போய் ரொம்ப வெறுத்து போயிட்டீங்க. கண்டிப்பா உண்டு. இப்ப அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம், அரசாங்க வேலை, அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். 6ஆம் வீட்டு அதிபதி, வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி, அரசாங்க கிரக சாரமான கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு. அதனாலதான் அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்க போகுது. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், இன்னொரு எக்ஸாம் ட்ரை பண்றேன், கிடைக்கல, இப்ப கிடைக்கும். அப்ப இது எல்லாமே யோகமா கொடுக்குறாரு. தங்கமோ பொண்ணோ பொருளோ திடீர்னு வாங்குவீங்க. திடீர்னு நீங்க வாங்குவீங்க, அது மூலம் பணம் வரப்போகுது. நகை மூலமாகவோ இல்ல தங்கம் மூலமாகவோ இது ஏதாச்சும் ஒரு பண பொருளாதாரம் கொஞ்சம் வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும். என்னங்க 8ல குரு இருக்கா, இப்படி சொல்றீங்கள பலனை. ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு எடுங்க, சூப்பர் பலன் இப்ப இருக்குது. பெருங்கொண்ட பணம் லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, இனிமே வழக்கே இல்லை. புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை, மனைவியுடைய சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க ஆசையை, உங்க மனைவியுடைய ஆசையை, உங்க கணவருடைய ஆசையை நீங்க தான் பூர்த்தி பண்ணுவீங்க. இப்ப இந்த நேரத்துல இது எல்லாமே சூப்பரா இருக்கு. கோர்ட்டு கேஸ் எப்படி வளர்க்கணும் சரியாகும். நான் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், மாத்தலாமா மாத்தணும். ஆல்ரெடி மாத்திருப்பீங்க, இனிமே மாத்த போறீங்க. ஒரு வெளிநாடு வெளியூரோ இடத்த மாத்த போறீங்க. இதெல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார். அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சினா நல்லா பட்டை கிளப்புவாங்க. கம்ப்யூட்டர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவர், டெய்லர், கெமிக்கல் ஃபீல்டு, அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மெயினா மெக்கானிக்கல், நிறைய பேர் மெக்கானிக்கல், இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. இந்த துளாராசிக்கு இங்க கெட்ட பலன் கிடையாது. திடீர் யோகம் இருக்குது. இந்த மே மாசத்துல பாத்துக்கணும். ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பார்த்துக்கிட்டு பலன் வைங்க, சூப்பரான ஒரு பலன் வருது. பெருங்கொண்ட பண இன்கம் வருது. லாட்ரி யோகம் திடீர்னு கிடைக்கும். 8ல குரு இருந்தா திடீர் லாட்ரி யோகம் வருது. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி அவர் தான். அந்த சுக்கிர பவன் போய் தொடுறாரு பாருங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப 14ல இருந்து 19க்குள்ள லாட்ரி யோகம் இருக்குது. கண்டிப்பா இதை பயன்படுத்தினா கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்கள் எல்லா சாதிக்கலாங்க. நிறைய வெற்றிகள் தேடி வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. அப்படியே நெருப்பு மாதிரி குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டார். பார்த்துக்குவோம், எது வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஏன் நம்ம பயப்படணுங்கிற சிந்தனை சித்திரத்துல பிறந்தவங்க இருக்கும். சித்திரையில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரே வேலையில உட்காருவீங்க. எதிரி, பகை, பிரச்சனை, போட்டி, போராட்டம், எப்படிப்பட்ட எதிராலும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்குறாரு. கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே யோகம் சூப்பரா இருக்கு. கணவன் மனைவி யோகம், வீடு, இடம், பூமி, கடை வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, எல்லா யோகமும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது. கட்டிடத்துறை, நெருப்பு சம்மந்தத்துறை, மெக்கானிக்கல், இது எல்லா ஃபீல்டும் சூப்பரா இருக்கும். அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க. இந்த சுவாதியில பிறந்தவங்க பாருங்க, இந்த டைம் சூப்பரான யோகம் வருது. ஏன்னா சுவாதியில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய குணம் இருக்குங்க. ஆடம்பரமா சிந்திப்பாரு. எல்லாமே பயங்கரமான அரசியல் மைண்டு, கிரிமினல் மைண்டு எல்லாமே இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு, அரசியல் தொடர்பு,
நிறைய ஒரு இடத்தை விட்டு இடம் போய் பிசினஸ் பண்ணக்கூடாது, வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் எல்லாமே இந்த சுவாதியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. எது வந்தாலும் சரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடையை வச்சு விட்டாரு. சுவாதியில பிறந்தாலும் கண்டிப்பா மருத்துவ செலவு இருந்திருக்கும். உடம்பு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, வேலை உத்தியத்துல பிரச்சனை, அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, நிறைய விரை செலவு, மருத்துவ செலவு, ஏதாச்சும் ஒரு உடம்புல தாக்கங்கள், வேலை உத்தியோகத்துல கலகங்கள், எதிர்பார்த்த டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், நரம்பு சம்பந்த ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருந்திருக்கும். இனிமே இருக்காது. இனிமே நிரந்தரமா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோக இடத்த மாத்துவீங்க, தொழில் மாத்துவீங்க, உத்தியோகம் மாத்துவீங்க, படிப்பு கல்வி நல்லபடியா போகும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றியா வரும். ஏன்னா புதன் மாற போறாரு. உங்களுக்கு புதன் மாறி நேரா 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி வரும். அது மட்டும் உங்களுக்கு சரியான ஒரு யோகத்தை இங்க கொடுக்க மாட்டாரு, எல்லாமே தடை பண்ணி கொடுப்பாரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல யோகங்கள் வருது. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே அழகா அற்புதமா கொண்டு போறாரு. அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. வாழ்க்கையில என்னன்னா தடை, வாழ்க்கையே நம்ம ஒரு போட்டி போராட்டமா தடையமா வாழ்றமே, இதுக்கு மேல நம்ம ஒரு நல்லது நமக்கு நடக்குமாங்கிற மைண்ட் செட்டுக்கு போனவங்க பல பேர். உங்க மனசுக்கேத்த ஒரு நல்ல நேரம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எதிர்பாராத திடீர்னு ஒரு யோகம் வருது, பாத்துக்குங்க. விசாகத்துல பிறந்தவங்க குரு நல்லா இருந்தா திடீர்னு யோகத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், டாக்குமெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. சகோதரி ஒரு வேலை உத்தியோகத்தை, உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகுது. குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வருது. இப்ப எதிர்பாராத ஒரு லாட்ரியும் தேடி வருது பாருங்க. மே மாசத்துல யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிறைய பேர் கிடைச்சிரும். அரசாங்க வேலை திடீர்னு கிடைச்சிரும். அரசு மூலம் நிறைய அனுகூலம் கொடுத்துருவாரு. எதிர்பாராத ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க. வெளிநாடு வெளியூர் யோகம், நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் யோகம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மே மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக